ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபேதியா. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அதே சமயம் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் திருப்பதிக்கு போயிருப்போம். அப்படி எத்தனை முறை திருப்பதிக்கு போனாலும் பெருமாள் நம்மளால் ஒரு 2 நிமிஷம் நின்று பொறுமையாக பார்க்கவே முடியாது. அங்கே இருக்க ஸ்டாஃப் ஜெருக்கண்டி நம்மளை அனுப்பிட்டே இருப்பாங்க. ரிலாக்ஸாக பெருமாளை நின்று ஒரு 5 நிமிஷம் கும்பிடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நமக்குள்ள ஆசை இருக்கும். விஐபிங்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பெருமாளை கிட்டக்க நின்று ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடியும் அப்படின்னு நம்மளும் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மள மாதிரியான சாதாரண மக்களும் பெருமாளை கிட்ட நின்று ரொம்ப நேரம் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு திருமலை தேவஸ்தானமே நமக்கு ஒரு டிக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும், அது நமக்கு எப்படி கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இந்த டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சேவா எலக்ட்ரிக் டிப்புன்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த் 18th ஓப்பன் பண்ணுவாங்க டிடியோட வெப்சைட்டில். இதில் நம்ம லக்கி டிப் அப்படின்றது குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு அமௌண்ட்டு கட்ட தேவையில்லை. யார் வேணால் ஆதார் கார்டு வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தால் மட்டும் நம்ம செலக்ட் ஆனோம்னா மட்டும் எந்த தரிசனத்துக்கு செலக்ட் ஆகிருக்குமோ அந்த தரிசனத்துக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் டெய்லியும் இந்த எலக்ட்ரிக் டிப் கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமலாவில் இருக்கிற சிஆர்ஓ ஆஃபீஸில் டெய்லியும் காலையில் 11 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். நம்ம இப்போ திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்னிங் 11 o'clock என்ட்ரி பண்ணிட்டோம்னா 5:30க்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம சப்போஸ் செலக்ட் ஆனோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலுக்கான ஏதாவது தரிசனம் எந்த தரிசனம் கிடைக்குதோ அதை நம்ம பே பண்ணிவிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஆன்லைனில் எலக்ட்ரிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. டிடியோட வெப்சைட் லாகின் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண மொபைல் நம்பர் கேட்கும். அதை கொடுத்தோன்னே நமக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டிக்கெட்லாம் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில் கீழே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எவ்ரி மந்த் 18th சேவா ஓப்பன் ஆகும். 18th சண்டேவாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் 19th மண்டே ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் ஆனோடனே சேவா எலக்ட்ரிக் டிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்கும். ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், ஏஜ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன சேவாஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னா தோமால சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதள பாத பத்மநாதனா, சுப்ரபாத சேவா, இது எல்லாமே இருக்கும். இது 4 சேவா இருக்கும். இதில் நமக்கு எந்த டேட்டில் எந்த சேவா வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செலக்ட் ஆல் டேட்டா அண்ட் ஆல் சேவாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் மேக்ஸிமம் எப்போவுமே செலக்ட் ஆல் சேவா ஆல் டேட்ஸ் அப்படின்னு தான் செலக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 18th ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 18th, 19th, 20th மார்னிங் 12 o'clock ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 18th மார்னிங் 10 o'clock ஓப்பன் பண்ணாங்கன்னா 20th மார்னிங் 10 o'clock வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்லேயே இருக்கும். அந்த 2 daysல யார் வேணால் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 19th மார்னிங் 12 o'clock ரிசல்ட் பார்க்க நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரிசல்ட் நம்ம புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம செலக்ட் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெசேஜ் வந்திருக்கும். செலக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம எதுக்கும் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செலக்டடாக நாட் செலக்டடான்னு அதிலே ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா நாட் செலக்டட்னு இருக்குது. நான் லாஸ்ட் ஒரு 6 months பண்ணிகிட்ருக்கேன். 6 monthsமே நாட் செலக்டடாக தான் இருக்குது. கண்டிப்பாக செலக்ட் ஆகும். நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணோம்னா 1 year 2 years ட்ரை பண்ணவங்களுக்கு எப்பயாவது ஒரு டைம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் நாங்கள் கல்யாண உற்சவம் தரிசனம் போயிருந்தோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாய். நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.